நண்பர்களே, இன்றைக்கி நான் வைக்க போகிறது பூண்டு மிளகு குழம்பும் பொட்டேட்டோ ஃப்ரையும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பச்சை மிளகா, வெளுத்துள்ளி, கறிவேப்பிலை. அடுத்து அடுப்பு கற்ற வைக்கணும். அடுத்து நமக்கு ஒரு சீன்சட்டி எடுத்து அங்கே வைக்கணும். சீன்சட்டி வச்சோன்னா சூடானோன்னா கொஞ்சம் நம்ம ஆயில்னா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றின உடனே அது சூடான உடனே தேவையான அளவு கடுகு போட்டுட்டு அது அடுத்தது வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு அது நல்லா சூடான பொட்டி தெரித்த உடனே அடுத்து நமக்கு தேவையானது வெளுத்துள்ளி எடுத்து போடணும். வெளுத்துள்ளி கொஞ்சம் மூக்கிற வர கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கிண்டிட்டு அதை கொஞ்சம் கிளறி விடணும். அடுத்த பச்சை மிளகு போடணும். பச்சை மிளகு போட்டு கொஞ்சம் நேரம் அதுவும் கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். நம்ம வதக்கின உடனே அது கொஞ்சம் நேரம் நிறம் மாறும். அடுத்து நம்ம போட்டுட்டு இருக்கும்போது நல்லா வதக்கி இருக்கும்போது அப்போது தேவையான அளவு கறிவேப்பிலை எடுத்து போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே நம்ம இருக்கணும். வதக்கிட்டே இப்படி இருக்கும்போது அதோட நிறம் மாறும். நமக்கு அந்த கலர் மாறும்போது அந்த பூண்டோட பச்சை மிளகோட அந்த நிறம் மாறும். அதை நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கலரில் வந்துடணும். அடுத்து தேவையான புளிஞ்சு வச்சுருக்கணும். அந்த புளி தண்ணியை நம்ம தேவையான புளி தண்ணி எடுத்து இதில் அந்த பூண்டில் ஊற்றிடணும். பூண்டு குழம்புல ஊற்றிடணும். மிளகு ரசத்தில் ஊற்றிடணும். அப்போ அடுத்தது வந்து அந்த புளி தண்ணி ஊற்றின உடனே அதெல்லாம் கொதிச்சுட்டே இருக்கும். கொதிச்ச உடனே தேவையான இது மிளகு பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும். அடுத்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அது கொஞ்ச நேரம் அது கொதிக்கணும். கொதித்த உடனே தேவையான அளவு தண்ணி, நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். அது வர கொதிச்சுட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையானதெல்லாம் நம்ம சின்னதாக ஒரு கட் பண்ணி சின்ன கட் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது கொதிச்ச உடனே நமக்கு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்த ஒரு சீன்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அது சூடான உடனே நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுடணும். கடுகு உளுந்து போட்டு அது கொஞ்சம் வெடித்த பிறகு அது கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடித்த உடனே தேவையான அளவு நமக்கு கறிவேப்பிலை போட்டுடணும். அதுவும் கொஞ்சம் இதானோன்னா அது உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம அதுக்குள்ளே போட்டுடணும். உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்மளோட அதோட நிறம் மாறணும். இடைக்கு தான் அது கிளறி விடணும். அடுத்து அதோட நிறம் மாறும். ப்ரௌன் கலர்லலாம் மாறின உடனே மாறும். கொஞ்சம் மாறிடனா அடுத்து தேவையான மஞ்சள் பொடி, அது போடணும். மிளகு பொடி, அடுத்து நமக்கு தேவையான உப்பு போட்டு அதை கொஞ்சம் நேரம் கிளறி விடணும். கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அந்த மணம் வரும். வேணும்னா உங்களுக்கு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அதை போட்டிங்கன்னா நல்லா நமக்கு நல்லா சிக்கன் மணலில் வரும். நல்லா ஃப்ரை பண்ணுற நல்ல மணமாக இருக்கும். அதை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படி கிளறி விட்டுட்டே நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். எப்பவும் கிளறி விட வேணுமோ நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு கிளறணும். இதுதான் என்னோட இன்றைக்கோட ரெசிபி.